மகாபெரிவாச்சரணம். விஷ்ணுவின் அம்சமாக கருதக்கூடியது சாலக்கிராமம் என்று நாம் சொல்வோம். இந்த சாலக்கிராமம் அப்படிங்கிறது சாதாரணமாக அது உருவாவது கிடையாது. இந்த இடத்தில்தான் கிடைக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் எதற்காக இங்கு தான் கிடைக்கிறது, எதற்காக இப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சாலக்கிராமத்திற்கு என்று ஒரு வரலாறு உண்டு. அந்த புராணத்தில் சொல்வார்கள், பிரம்மனது உயர்வை துளியிலிருந்து கண்டகி என்ற ஒரு பெண் உருவெடுக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள் என்றால் கடும் தவம் செய்கிறாள். அந்த கடும் தவத்திற்கு தேவர்கள் என்ன செய்கிறாங்க, பயமாகி அவளை நாடி வரமளிக்க வருகிறார்கள். இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, என்ன வரமாக கேட்கிறாள்? ஒரு சிலர் கேட்கக்கூடிய வரங்களை பார்த்தால் இது போல் செய்ய முடியுமா என்று தோன்றும். வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வரத்தை எப்படி கொடுப்பது என்று தோன்றும் இல்லையா? அப்படித்தான் இவளும் என்ன செய்கிறாள், உங்கள் அனைவரையும் நான் என் பிள்ளைகளாக பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்ப என்ன ஆச்சு, இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த தேவர்களை என்ன இவ சாபம் கொடுக்கிறார், பூமியில் புழுக்கள் ஆகும்படி சபிக்கிறார். இப்ப தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு கோபம் வரும் இல்லையா? அவர்கள் கோபத்தால் என்ன செய்கிறார்கள், இவளை ஒரு ஜடமாக ஆகட்டும் என்று சொல்லி சபிக்கிறார்கள். இப்ப என்ன ஆச்சு, இருவரும் மாறி மாறி சாபம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அனைத்து சாபத்திற்கும் ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு காரணம், அதில் அந்த பகவான் கருணை கொண்டு நமக்கு அருள் பாலிக்கப் போகிறார் என்பதுதான் உண்மை. இதில் என்ன நடக்கிறது என்றால், மனம் கலங்கி விடுகிறார்கள். பிரம்மாவாகட்டும், ருத்ரன் இவர்கள்லாம் இந்திரனை போய் அணுகுகிறார்கள், ருத்ரனையும் அணுகுகிறார்கள். இவர்களுக்கு பரிகாரம் கிட்ட முடியாமல் அடுத்ததாக விஷ்ணுவை போய் என்ன செய்வது, இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதே, சாபம் கிடைத்து விட்டதே அப்படின்னு சொல்லும் பொழுது விஷ்ணு என்ன சொல்றாரு, இருவருடைய சாபங்களையும் அகற்ற இயலாது. ஒருத்தி சதா சர்வகாலமும் பகவானை நினைத்து தவம் இருந்தவள், மற்றொரு பக்கம் இருப்பவர்கள் தேவர்கள், அவர்களுடைய சாபம் என்றும் பலிக்கக்கூடியது. அதனால என்ன சொல்றாரு, சாலக்கிராம க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல சக்கர தீர்த்தத்துல நான் வாசம் செய்வது, அங்கே தேவர்கள் வஜ்ரகீட்டம் என்ற புழுக்களாகி அங்குள்ள கோழாங்கற்களை ஆகாரம் கொண்டு வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கண்டகிக்கு வரணும் இல்லையா? கண்டகி என்பவள் ஒரு நதி வடிவமாக அந்த கற்களிலே பாய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடாயிடுச்சு. அப்ப என்னாச்சு, அப்ப சொன்ன சாபமும் பழித்து விட்டது. தேவர்கள் இங்கே புழுக்களாகி விட்டார்கள். இப்ப இந்த புழுக்களாகி அவர்கள் என்ன பண்றாங்க, கோழாங்கற்களை ஆகாரமாக கொண்டு வாழ்கிறார்கள். இப்ப கண்டகி நதி என்ன செய்கிறாள், அப்படியே அந்த கற்களில் பாயக்கூடியவளாக அந்த தண்ணீராக வருகிறாள். இப்ப என்ன ஆகிறது என்றால், இதுதான் எப்படி மாறுகிறது, சாலக்கிராம கற்களாக மாறுகிறது. ஆக அவள் நினைத்த அந்த விஷயமும் நடந்து விட்டது. தேவர்களுக்கும் அந்த வரத்திலேயே சாபத்தையே வரமாக மாற்றிக் கொடுத்து விட்டார். ஆக இப்படியெல்லாம் பக்தி இருக்கிறது. பக்தியின் வடிவங்கள் பல. ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பக்தர்களாக இருக்கிறார்கள். இறைவனை நினைத்து பக்தி செய்யும் பொழுது அதற்குரிய பலனை இறைவன் தரத்தான் செய்கிறார். அப்படித்தான் இந்த கண்டகி நதியின் தவமும் பலித்தது. நமக்கு இன்று சாலக்கிராம வடிவில் இன்று விஷ்ணுவையும் நாம் ஒவ்வொரு இல்லங்களிலும் வைத்து பூஜிக்கிறோம். என்னே அவன் கருணை. மகாபெரிவாச்சரணம்.